இது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஜெல்லி டைப்புக்கு வந்துடும். நம்ம அப்புறமா இதை பார்க்கலாம். சாப்பிடுங்க. ரத்தம் இல்லாதவங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இப்போ பார்க்கலாமா மக்களே? இந்த ஹலீம் சீட்ஸ் பாருங்கள் எப்படி ஜெல்லாகிட்டுருக்கு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி லெமன் புழிஞ்சு சாப்பிட்லாம். இல்லை பாலில் காய்ச்சி கூட நம்ம சாப்பிட்லாம் மக்களே. இப்போ பால் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம இந்த ஹலீம் சீட்ஸ் ஊற வச்சது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் சிம்லே வேக வச்சுட்டு இது கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இங்கே பாருங்கள் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு சாப்பிடுங்க மக்களே. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்லாம். இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இதில் ரொம்ப இரும்பு சத்து, ஒரு ஸ்பூன்லேயே ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து இருக்குது. அதனால் நம்ம இதை சாப்பிட்லாம் மக்களே. பாருங்க மக்களே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க.